தமிழகம் முழுவதும் 62 மையங்களில் எண்ணப்பட வாக்கு மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் துவங்கும் வாக்கு எண்ணிக்கை முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் போது பலத்த பாதுகாப்புடன் எண்ணப்படுகின்றன. அதேபோல் வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் துணை ராணுவம் உட்பட 3 அடுக்கு பாதுகாப்பு போலீஸும் போடப்பட்டுள்ளது. 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை துவங்க நிலையில் முதலில் தபால் வாக்கு எண்ணப்பட்ட பின்பு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அதாவது வாக்கு எண்ணிக்கையில் 10,545 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதிக்கு ஒருவர் என 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் துணை ராணுவம் உட்பட 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் 20,000 போலீசும் தமிழகம் முழுவதும் 1,00,000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உட்பட்ட சோழிங்கநல்லூர், தாம்பரம், பல்லாவரம் போன்ற 3 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அதேபோல் தமிழகத்திலே அதிக வாக்காளர்கள் கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளும் இங்குதான் எண்ணப்பட உள்ளன. சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ள நிலையில் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். அதேபோல் போலீஸ் பாதுகாப்பும் பலத்த பாதுகாப்புடன் உள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து 100 மீட்டருக்கு முன்பாகவே வெளியாட்கள் யாரும் வராத வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை துவங்க நிலையில் ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வெளியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருது. அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள், பாகமுகர்கள் என பலர் வெளியில் காத்து கொண்டிருப்பதால் ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வெளியில் காலையிலே ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.